வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 13ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 24,753 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நம்மளுடைய பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ், அதாவது நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில் நல்ல ஒரு 600 பாயிண்ட் கிட்ட ஃப்ளக்சுவேஷன் ஆனதுனால நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவலையும் டச் பண்ணலை, அதே சமயம் சப்போர்ட் ஜோனுக்கும் போகலை. பைவட் ஜோன்லேயே இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இது சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுகள் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நெகட்டிவ்ல மூவ் ஆனது. ஆனால் நமக்கு நம்மளுடைய லெவலோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கோட பார்க்கும் பொழுது இது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு நமக்கு தெரியுது. இதோட நேற்றையுடைய ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,781. அதாவது நம்மளுடைய முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,500 இன்னும் நமக்கு கீழே போகலை. மேலும் 24,750க்கு மேலே போயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நமக்கு கீழே இறங்குச்சு. க்ளோசிங் பாயிண்ட்டு 668. இந்த லெவலுக்கு கீழே போகலை. இந்த 2 லெவலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு மூவ்மெண்ட் இருக்குது. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,601 நமக்கு இந்த லெவலுக்கு போகலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் சைட்வேஸில் இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா முழுவதும் நமக்கு சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் இருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நமக்கு 53,502 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகினதில் நமக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்குரிய ஹை லெவலில் நமக்கு ரீச் பண்ணி உடனே பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆனால் இங்கேயும் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் நமக்கு மூவ் ஆனிச்சு. பைவட் ஜோனையும் டச் பண்ணலை, ரெசிஸ்டன்ட் 1 ஜோனையும் நமக்கு ரீச் பண்ணலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து இந்த இடத்துல நேத்திக்குரிய லோ லெவலான 53,335 டச் பண்ணி திரும்பவும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு 53,581 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இது ஆல் டைம் ஹையை நமக்கு டச் பண்ண இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி உடனே ஆல் டைம் ஹையை டச் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேஷன் நடக்கும், ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், அப்புறம் சைட்வேஸில் மூவ் ஆகும், அப்புறமா நமக்கு மேலே ஏறும், சைட்வேஸில் மூவ் ஆகும், அப்புறமா மேலே ஏறும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆல் டைம் ஹையும் ரீச் ஆச்சு. அதே மாதிரி தான் ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கு முதல்ல நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நேற்றுக்கு ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 53,738 நமக்கு இந்த லெவல் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஆனால் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு நமக்கு இன்னும் போகல. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 53,335 நமக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கும் போகவே இல்லை. இங்கே நம்ம பார்த்துருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.